Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஃபைன் டைம் டாக்கீஸ் அண்ட் சினிமாவோட டாப் 10 மூவிஸ்லாம் நான் உங்களுக்கு வினோத் ராஜா. இந்த வாரம் எந்தெந்த படம் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் வந்துட்டு முக்கியமாக ரீரிலீஸ் படங்களும் வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தகுந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அந்த வகையில் வந்துட்டு அஜித் அவர்களுடைய 25வது ஆண்டு வந்துட்டு திருமண நாளை முன்னிட்டு வந்து அவருடைய கெரியரில் முக்கியமான படமாக இருந்த அமர்க்களம் படம் வந்து ரிலீஸ் ஆகி 100க்கும் மேற்பட்ட தேட்டரில் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் திரும்பவும் ஒரு ஹிட்டை கொடுத்த ஒரு படமாக வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மாறி இருக்குது. சாலினி அந்த படத்தில் மூலயமா தான் அஜித் அவர்கள் திருமணம் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாகவே வந்து இருந்தது. அஜித்குமாருடைய கெரியரில் ஒரு முக்கியமான படம். அமர்க்களம் வந்துட்டு நம்ம டாப் 10 மூவிஸில் வந்து 10th பிளேஸில் இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருந்த அந்த படம் 10வது இடத்துல இருக்குது. ஏன்னா அடுத்து 9வது இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சிவகாசி தான் வந்திருக்கு. பேரரசுடைய இயக்கத்தில் வந்து விஜயும் அசினும் வந்து ஹீரோயினாக பண்ணியிருந்தா அந்த படம் தான் வந்துட்டு பெரிய அளவில் விஜயோடைய கேரியரில் ஒரு முக்கியமான படமாக விஜய் வந்துட்டு வேறு சேனலில் வச்சு எடுத்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றி கொண்டாட்டமும் தேட்டர்லேயே செலிப்ரேஷன்லாம் நடந்தது. அதில் பேரரசு அவர்களும் வந்துட்டு தன்னோட நினைவுகளை ஃபுல்லாமே வந்துட்டு பேசியிருந்தார். பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் அன்றைக்கும் ஹிட்டான படம் இன்றைக்கும் ஹிட் ஆயிடுச்சு. சிவகாசி வந்துட்டு டாப் 10 மூவிஸில் 9th பிளேஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து கமாண்டோவின் காதல். வீர அன்பரசு வந்து டைரக்டராகவும் ஹீரோவாகவும் பண்ண படம். ஏஞ்சல் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கமாண்டோவாக இருக்கார். அவங்க ஒரு முனைவருக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய பட்டம் பெற்ற ஒரு கேரக்டராக வந்துட்டு ஏஞ்சல் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரோட பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க. அதில் வந்து இந்த வீர அன்பரசனுடைய கேரக்டர் வந்து அது எப்படிலாம் வந்துட்டு காப்பாற்றுறாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேரக்டராக வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதையும் இவரையும் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இவர்களுடைய லவ் ஸ்டோரியும் அந்த படத்தோடு வந்துட்டு ஒன்றி போயிருந்த ஒரு விஷயந்தான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு சொல்லி எல்லா வகையிலுமே அந்த படம் வந்துட்டு நல்லாவே தான் இருந்திருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் தான் வந்திருக்கு. கமாண்டோவின் காதல் வந்துட்டு நம்ம டாப் 10 மூவிஸில் 8th பிளேஸில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேட்டில் அப்படிங்கிறதா. பேட்டில் படம் தான் வந்துட்டு நம்ம அர்ஜுன் ஆராத்யா வந்துட்டு நடித்த இந்த படம் வந்து டோட்டலாகவே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனலாகவே தான் வந்துட்டு இந்த பேட்டில் வந்துட்டு போயிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் ஹீரோ வந்துட்டு ஒரு சிங்கராகவும் அதே இடத்துல வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு டீச்சராகவும் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய இடம் தான் வந்துட்டு படத்தினுடைய கதையை வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. சுப்பிரமணியம் சிவா வந்து இந்த இடத்துல முக்கியமான ரோலாக வந்துட்டு ஒரு நிறுவனத்தினுடைய தாளராக வந்துட்டு இருக்கிறாரு. ஸ்கூல் பேசிஸோ இந்த காலேஜ் பேசிஸோ இது மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு வெளியில் வரும்பொழுது வந்துட்டு அதிகமான ரீச் வந்துட்டு சினிமாக்களில் வந்துட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் இந்த காதல் காட்சிகளும் வந்துட்டு பெரிய அளவில் பேசு பொருளாக வந்து இருக்கிறது தான் தமிழ் சினிமாவோட ட்ரெண்டிங். அந்த ட்ரெண்டிங்குடைய அடிப்படையில் வந்துட்டு பேட்டில் பண்ணியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். 7th பிளேஸில் வந்துட்டு பேட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு தியோர்குப்பம் தான். இந்த படத்தோட ஹீரோயின் ரோல் தான் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு சாக்ஷி அகர்வால் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாகவே இருந்திருக்கு. ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு காட்சி, ஒரு கொலை சம்பவம், அதில் ஒரு 3 பேர் மாட்டுறாங்க. அந்த 3 பேர் அந்த இதில் வந்துட்டு யார் குற்றவாளி, அதை தப்பிக்கிறாங்களா, என்ன அளவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லர் படமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. தியோர்குப்பமும் இந்த வாரம் வந்துட்டு புக் மை ஷோவில் தொடர்ந்து வந்துட்டு நிறைய பேர் புக் பண்ணி பார்க்கக்கூடிய படங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் அந்த படம் நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 6th பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கக்கூடியது வந்து பிரேக்ஃபாஸ்ட் படம் தான் அப்படின்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நல்ல லவ் ஸ்டோரி. எப்போவுமே வந்துட்டு காதலர்கள் திருமணத்தில் முடிஞ்சால் அந்த திருமணத்திற்கு அப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க டிவோர்ஸ் பண்ணுவாங்களா, சேர்ந்து வாழ்வாங்களா, எந்த விதமான பிரச்சனைகள் காதலிக்கும் போது இருந்த அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஆஃப்டர் மேரேஜில் வந்துட்டு இருக்காது அப்படிங்கிறதான். அதை பேஸ் பண்ணி வந்த படங்களை ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தோட நாயகன் வந்து ராணுவ வந்து பிக் பாஸ்லேருந்து வந்திருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு ரோஷின் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங்கும் சரி டோட்டலாகவே வந்து சூப்பர்பாக இருந்திருக்கு. வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஹீரோயின், சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஹீரோ. இருந்தாலும் தன்னோட ஃபேமிலியை வந்துட்டு அவரால் வந்துட்டு எப்படி பேக்கப் பண்ணுற இடத்துல எங்கெல்லாம் போராடுறாரு. ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே அவர் போகிறாரு, ஒரு வசதியான ஃபேமிலிக்குள்ளே போகிறப்ப அவருக்கு வசதியான வாழ்க்கை கிடைச்சாலும் சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு அது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னா நிறைய இடங்களில் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து காட்சி. அதையும் தாண்டி அவர் எப்படி வந்துட்டு ஃபேமிலி பேக்கப் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். இவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு அன்றாடம் நடக்கக்கூடிய ரியல் லைஃப் லவ்வில் இருந்து மேரேஜில் முடியக்கூடிய கதைகளை வந்துட்டு நாம் பார்த்த விஷயங்களை, ரியலான விஷயங்களை ரீலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து 5வது இடம். அடுத்து நம்மளுடைய
டாப் 10 மூவிஸில் பார்க்க போகிற படம் வந்து மிஸ்டர் எக்ஸ். ஆர்யாவுடைய நடிப்பில் கௌதம் கார்த்திக்கும் பண்ணியிருக்காரு. சூப்பராகவே தன்னுடைய நடிப்பை வந்து 2 பேருமே வெளிப்படுத்தியிருக்காங்க. சரத்குமாரும் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எல்லா படங்களும் மாதிரி இருந்தாங்க. ராவுடைய கதைகளை வந்துட்டு பேஸ் பண்ணி நிறைய படங்கள் இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, லண்டன் சொல்லி நிறையா கதைகளை நம்ம பேஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அது ஆக்ஷன் த்ரில்லராக வந்து ரொம்ப அழகாகவே நமக்கு ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் வந்துட்டு மிஸ்டர் எக்ஸ் வந்து எல்லாரோடைய நடிப்பும் வந்துட்டு சூப்பராக இருந்ததை தாண்டி கதையும் வந்துட்டு பார்த்த படங்களுடைய கதைகளாக இருந்தாலும் இந்த படமும் நம்மளுடைய மனசில் நிற்கிற மாதிரி ஒரு படமாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு தலையோட பிறந்தநாள். இப்போ ஒரு ஏகேவாக இருக்கார். அன்னைக்கு தலை அந்த படம் வர்றப்ப பில்லா தான். பில்லா வந்து ரீரிலீஸ் ஆகிருக்குது. பில்லா பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின அப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டைலிஷான ஒரு படமாக வந்து ஒரு ஹீரோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில் வந்த படம். ரஜினியுடைய நடிப்புக்கும் அஜித்தோட நடிப்புக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த வேரியேஷன்ஸுடைய அடிப்படையில் சொல்லி பார்த்தோம்னா அஜித் வந்து எல்லாத்தையுமே உடச்சிட்டார். அதாவது ரஜினியுடைய 100% 1% கூட அஜித் இங்கே எடுத்துக்கல. அப்படியே வேறு ஜன்னலில் பண்ணியிருக்காரு. விஷ்ணுவர்தன் ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காரு. நயன்தாராவுக்கே ஒரு கம்பேக் படமாக அன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் அமைஞ்ச படமாக வந்து இருந்தது வந்துட்டு பில்லா தான். அதை நம்ம யாராலையும் மறுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு படத்தை வந்துட்டு இண்டஸ்ட்ரி கொடுத்து அஜித்தோட கெரியர்லேயும் அடுத்த மணிமகுடமாக மாறிப்போன படம் தான் பில்லா. அதுவும் ரீரிலீஸ் ஆகி இன்றைக்கி சூப்பராக போயிட்டுருக்கு. அதுவும் அஜித் அவர்களுடைய பிறந்தநாளான மே 1 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பராகவே போயிட்டுருக்குது. நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் பில்லா வந்துட்டு நம்பர் 3 பிளேஸில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு மலையாள இண்டஸ்ட்ரியே வந்துட்டு ஒரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். அது மலையாள இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்ல முடியாது. தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, தெலுங்கும் சரி, கன்னடமும் சரி, எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்த இந்தியாவினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கிற லெவலில் இருக்கிறவங்க தான் மம்முக்காவும் மோகன்லாலும். இவர்கள் இருவருமே சேர்ந்து நடித்த ஒரு படம் தான் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னே இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஒரு தேசப்பற்று மிக்க படத்தையாகவும் இதை எடுத்துக்கலாம். பேட்டரியாக எடுத்தாங்க. நயன்தாராவும் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஃபகத் ஃபாசிலும் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளத்தையே தூக்கிட்டு வந்து இந்த படத்தில் வந்துட்டு நிப்பாட்டியிருக்காங்க. அப்படிங்கிற நாராயணன் இந்த படத்தோட ரைட்டராகவும் டைரக்டராகவும் அந்த படத்தில் வந்து இருந்திருக்காரு. ரொம்ப அழகாகவே வந்துட்டு அதை வந்து வடிவமைச்சிருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். பேட்ரியாட் ஒட்டுமொத்தமாக அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக வந்துட்டு மாறிப்போனது. நிறைய ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்த படம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்குன்னு எல்லா இடத்துலையும் வந்துட்டு சூப்பராகவே இந்த படம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக படமாகவும் வந்துட்டு ஓடிட்டு இருக்குது. அந்த படத்திற்கு நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 2வது இடம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் இதுதான். நம்ம டாப் 10 மூவிஸில் நம்பர் 1 யார் வந்து பிடிப்பா அப்படிங்கிறதான் நம்ம சொல்லவே வேணாம், டவுட்டே கிடையாது. இன்றைக்கி வாரி செல்வராஜ் கூட வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு, கரசாமி தாங்க அது. எல்லா வகையிலையும் ஒரு சிறந்த ஒரு தமிழ் படமாக இந்த படம் வந்துட்டு இருக்கும். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துட்டு ஹிட் ஆகுது அப்படின்னா வந்து அதுதாங்க சினிமா கிடச்ச ஒரு முக்கியமான விஷயம். நல்ல கருத்துக்களை வந்து ரொம்ப சரியான டைமில் வந்துட்டு துணிவோடு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா வேணும். அதை வந்து டைரக்டர் ரொம்ப அழகாகவே விக்னேஷ் ராஜ் அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. தனுஷினுடைய கரை தாங்க கரசாமியாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஜித்தா முண்டாவுடைய அந்த ஒரு சீக்வன்ஸையும் நம்ம இன்றைக்கி வந்து ஞாபகப்படுத்தி பேசணும். அது போட்டு தாங்க ஒரு துணிவு அப்படிங்கிறது வந்து படங்களில் வேணும் அப்படிங்கிறது தான். மவிதா பைஜியோடைய ஆக்டிங் வந்துட்டு சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப அழகாகவே இருக்குது. அதே இடத்துல தனுஷோட நடிப்பை வந்து சொல்லவே வேணாம். ஒரு அசுரனாகவே தனுஷ் வந்து மாறி இருக்காரு அப்படிங்கிறது தான். ஜீவராஜோடைய மியூசிக்கிலும் ரொம்ப அழகாக வந்து வலு சேர்த்துருக்கு படத்தில் அப்படின்னே சொல்லலாம். மொத்தமாக தனுஷுடைய கெரியரில் வந்த படங்களில் அசுரன் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி, கர்ணன் எப்படி இருந்ததோ அது மாதிரி ஒரு படங்களுடைய வரிசையில் கரையும் வந்துட்டு இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஒரிசாவினுடைய ஒரு சப்ஜெக்டை வந்து நமக்கு அப்படியே கண்மாடி கொண்டு வந்து நிற்குது. கரை இந்த வட்டம் வந்து இந்த வட்டம் நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் வந்துட்டு கரை சேர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்பர் 1 பிளேஸில் இருந்திருக்கு. மீண்டும் வந்துட்டு அடுத்த வாரம் வந்துட்டு எந்தெந்த படங்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்குங்கிற ஒரு லிஸ்ட்டோட இணைகின்றேன். இந்த டாப் 10 மூவிஸ் ஃபைன் டைம் மீடியா அண்ட் ஃபைன் டைம் டாக்கீஸோடைய இதில் இணைகின்றேன். நான் உங்கள் வினோத் ராஜா.